ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக் ப்ரோஸ்ட். இது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலமில் ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஏஎம் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷாப் தாங்க இந்த சிக் ப்ரோஸ்ட். டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டட் சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், மோமோஸ், பர்கர், ஃபலூடா, மில்க் ஷேக்கு, சாண்ட்விச், மோஜிட்டோ, பாஸ்தா, குல்கி சர்பத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், குனாஃபா கூட இவங்ககிட்ட இருக்குங்க. அப்புறம் அவில் மில்க் இருக்குது, ஐஸ்கிரீம், லஸ்ஸி, பபுள் வேஃபல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஷாப் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டேபிள்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காம்போ ஃப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பிரெட் ஆம்லேட் சொன்னோம், ஆனால் ஒரு பிரெட் ஆம்லேட் தான் இருக்குன்னாங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவல் கைஸ். பிரெட் ஆம்லேட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ், அதுக்கப்புறம் சாஸில் அப்படியே லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட மைனஸ் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிரெட் ஆம்லேட்டுக்கு சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் வந்து வச்சுருந்தாங்க. மேலேயும் வந்து மைனஸ், சாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த லேயர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் எடுத்து அந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கே அப்பப்பப்பா வேறு லெவலு. நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா நாங்கள் வந்து சரி ஒன்று தானே இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒன்றும் பத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து 2 பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு பிரெட் ஆம்லேட் சூப்பராக கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து நல்லாவே டேஸ்ட் பண்ணோம். அங்கே பாருங்கள், அந்த டெக்கரேஷன் பாருங்கள், மேலே எல்லாம் ஃபுல்லாக நல்லா சாஸை ஊற்றி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே நீங்கள் பிரெட் ஆம்லேட்டில் முடிச்சிடலாம். அந்த பாருங்கள், சென்டரில் வந்து உங்களோட மைனஸோட கலரே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட் கைஸ். அது சாஸுக்கும் அந்த மைனஸுக்கும் அந்த பிரெட் ஆம்லேட்டுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து நிஜமாக சொல்லணும், ஒரு சில கடைகளில் பிரெட் ஆம்லேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் சேலத்தில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றேன் சேலத்தில். அதில் வந்து இந்த சிக் ப்ரோஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணேன் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக், அதுவும் வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா செரியில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கும் இந்த மில்க் ஷேக்குக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எதர்ச்சியாக தான் போனேன், சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு. கடைசியில் டேஸ்ட்டு பார்த்தா அல்டிமேட்டுங்க. எந்த ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக்குமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கைஸ். அந்த பன்னு, நான் இவ்வளோ சாஃப்டாக பன்னு நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த சென்டரில் இருக்க சிக்கன் பர்கருமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சீஸ்லாம் வச்சு அது நல்லா உருகி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏஎம் ஃபுட் கோர்ட்டில் இருக்க சிக்கன் ப்ரோஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்காது. பட் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இது வந்து ரோடு ஓரத்துலேயே இருக்கிறதுனால பக்கத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனை பெரிய இஷ்யூவாக இருக்குது. பைக்னால் ஓரளவுக்கு நிறுத்திடலாம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னாலும் பைக்குக்கும் சரி காருக்கும் சரி பார்க்கிங் பிரச்சனை பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் வாங்க. 11 o'clock வந்து ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க இந்த ஏஎம் ஃபுட் கோர்ட்டில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பில் நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் பர்கரு நானும் எத்தனையோ பர்கர் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த பன் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாஃப்ட் கைஸ். பார்க்கும்போதே என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதுவும் உள்ளே இருக்க அந்த சிக்கன் பர்கரும் சரி அந்த பன்னும் சரி செம்ம சாஃப்ட்டு. அந்த சாஸை ஊற்றி நீங்கள் டிப் பண்ணி எடுத்து அந்த ஒரு பைட் கடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அல்டிமேட்டு. ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்ல பசியில் நீங்கள் மார்னிங்கில் போயிட்டு நீட்டாக வந்து ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கிக்கோங்க. மறக்காமல் சிக்கன் பர்கர் இவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டு. பிரெட் ஆம்லேட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் சேலம் வந்தேன்னா மறக்காமல் சிக் ப்ரோஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரெட் ஆம்லேட் அதுக்கப்புறம் பர்கர்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் மறக்காமல் இவங்ககிட்ட இந்த அவில் மில்க் ஒன்று இருக்குது கைஸ், அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குலுக்கி சர்பத்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபலூடாவும் ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் குனாஃபாவும் இவங்ககிட்ட இருக்குது கைஸ். ரீசனபிள் ரேட்லேயே கொடுக்குறாங்க. குனாஃபா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் குனாஃபாவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குனாஃபா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்வீட் டைப் தான், ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஏஎம் ஃபுட் கோர்ட்டில் இருக்க இந்த சிக் ப்ரோஸ்ட் ஷாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து எல்லாமே வேறு லெவலு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பவன். பாய்.